ஃபேக்ட் சொல்றேன். இந்த டாஸ்க்குக்காக அவங்க உழைச்சாங்களான்னு கேட்டா அது எனக்கு தெரியவே இல்லை. சௌந்தர்யாவை பார்க்குறேன், சுய புத்தி இருக்குல்ல, அவ்வளவுதான் போங்க, செஞ்சு விட்டாங்க. சௌந்தர்யாவும் ஜாக்லினும் எதிர்பார்த்ததுதான் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படினாலும் கொடுத்துருவாங்கன்னு. ஆனா அதுக்காக நீங்க ஏதாவது செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்யல. மத்த டைம் கூட வந்து ஏதோ வன்மத்தினால உங்களை ஒதுக்கி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டைம் நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்களே வழிவகுத்துட்டீங்க. ஆமா மக்களே, இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் டெவிலா இருக்கும் போது வந்து ஓவரா சவுண்ட் விட்டாங்க யாரு தர்சிகாவுக்கு எதிர. சரி, அது கூட வந்து ஏதோ வந்து ஜெஃப்ரி மேல இருக்க பாசத்துல கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த கோவத்தை டெவிலா இருந்து மத்தவங்களை செஞ்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஜாக்லினும் சௌந்தர்யா தான் வந்து டாஸ்கா பட்டைய கிளப்பிருப்பாங்க. அதே மாதிரி ஏஞ்சல் சாருக்கு வந்து கூட இருந்த ரஞ்சித் சார் ஜெஃப்ரி கிட்டே வந்து ஜாக்லின் சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போட்டவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டிருந்தாலோ, அதுல பிரச்சனை பண்ணியிருந்தாலோ, இல்ல ஃபன் மூமெண்டா பண்ணியிருந்தாங்களோ இன்னைக்கு வந்திருப்பாங்க. ரெண்டுமே செய்யாம டாஸ்கையும் சொதப்பி இவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணி கூட இருந்த கேமே ஸ்பாயில் பண்ணா இப்படி தாங்க செய்வாங்க. ஆனா சௌந்தர்யா அந்த இடத்துல ஒரு இடத்துல பாராட்டலாம். ஜாக்லின் என்னதான் வந்து ரஞ்சித் சாரை வந்து குறை சொன்னாலும் தான் கரெக்டா ரியலைஸ் பண்ணி இல்ல ரஞ்சித் சார் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு கரெக்டா பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல சௌந்தர்யா பாராட்டலாம். ஆனா இன்னொரு தப்பு இருக்கு. ஏன்னா ராணவ அப்பப்ப வந்து மூளை இருக்கா, சுய புத்தி இல்லாம யோசிக்கிறியா அப்படின்னு அடிக்கடி பேசக்கூடாது. ஏன்னா ராணவ கூட நேத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சொல்ல போனோம்னா டெவில்ஸா அழுக கதற விட்டதே வந்து ராணவ தான். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் அதை வந்து கடைசி என்ன சொன்னாங்க, ஸ்டார் பேட்ச் அதிகமா வச்சவங்களுக்கு கொடுக்க கூடாது, நீங்களே டிஸ்கஸ் பண்ணி யார் டெவிலா இருந்தா யார் ஏஞ்சலா இருந்தா அதை பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து மஞ்சரி, தீபக், தர்சிகா இவங்க மூணுத்துக்கு போட்டி வந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ராணா வந்து சரியான பாயிண்ட் சொல்லி மஞ்சரி வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க. அதனால இப்ப ஃப்ரீ நாமினேஷன் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவிலா கரெக்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மஞ்சரிக்கு தாங்க கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து ஜாக்லினுக்கு செம டேலண்ட் இருக்கு, செம வாய்ஸ் இருக்கு, சவுண்ட் விட்டாலும் எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி இருக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு போயிருக்குது. அவங்க தப்பா கேம் விளையாண்டுட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நெகட்டிவ் கண்டென்ட்டா இருக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து ராணவா இருந்தாலும் சரி, மஞ்சரியா இருந்தாலும் சரி, தீபக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அதனால கேமை பாத்துருவாங்க, அதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாம ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல, சொல்ல போனா ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. யாரு நம்ம சத்யா, தர்சிகா, முத்து, மெயினா சாச்சனா. ஏன்னா சாச்சனாவும் இந்த டாஸ்க்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. 1000 தான் அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு பேசினாலும் அப்படி பேசினாலும் இப்படி பேசினாலும் அவதும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. கடைசியில இவங்க தான் இந்த வீக்குக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சௌந்தர்யா ஜாக்லின் சொல்லிட்டு பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா சாப்பாடுனால தான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு சண்டை வருது, நான் சாப்பாடை சாம்பார் சாதத்தை அனுப்பிச்சு விடுறேன், ஆனா என்ன உப்பு இல்லாம அப்படின்னே உப்பு இல்லாம சாப்பிடுறாங்க. சௌந்தர்யா ரைஸ்னாலே சாப்பிட மாட்டாங்க, அது உப்பு இல்லாம வேற சாப்பிட்டுருக்காங்க. அதான் மூஞ்சி அப்படி போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வீக்கு கரெக்டா தான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்களுக்கு பதில் வந்து வேற யாருக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இவங்களுக்கு கொடுத்த கரெக்ட்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.